வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 19 ஜூலை காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது ட்ரிஷர். இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,151.45 965 பிடிஎஸ் 1.25 விழுக்காடு உயர்ந்தது. அதிக லாபம். டெக் மஹிந்திரா 4.14 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். சன் ஃபார்மா 0.90 விழுக்காடு குறைந்தது. சென்செக்ஸ் மற்றும் நிஃப்டி 50 குறியீடுகள் ஒரு விழுக்காடு மேல் உயர்ந்து புதிய உச்சத்தை எட்டின. பிஎஸ்சி சென்செக்ஸ் 1.25 விழுக்காடு உயர்ந்து 78,151.45 புள்ளிகளிலும், என்எஸ்இ நிஃப்டி 50 குறியீடு 1.09 விழுக்காடு உயர்ந்து 24,334.30 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. நிஃப்டி பேங்க் குறியீடும் 1.63 விழுக்காடு வலுவான வளர்ச்சியை பதிவு செய்து 58,521.40 புள்ளிகளில் நிலைபெற்றது. ஐசிஐசிஐ வங்கியின் முதல் காலாண்டு நிகர லாபம் 16 விழுக்காடு உயர்ந்து 14,804.50 கோடியானது. ஐசிஐசிஐ வங்கி 2026 ஆண்டின் முதல் காலாண்டில் கடன்கள் அதிகரித்ததால் நிகர லாபத்தில் 16 விழுக்காடு வலுவான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. இந்த முடிவுகளைத் தொடர்ந்து வங்கியின் பங்குகள் 1.84 விழுக்காடு உயர்ந்து 1,444.30 ஆக நிறைவடைந்தது. குவைத் மீதான தாக்குதல்களுக்கு மத்தியில் கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $82.49 உயர்ந்தது. குவைத்தின் எரிசக்தி உள்கட்டமைப்பு மீது ஈரான் நடத்திய தீவிர தாக்குதல்களைத் தொடர்ந்து கச்சா எண்ணெய் விலை 4.48 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $82.49 நிலைபெற்றது. இந்த பதற்றம் உலகளாவிய எரிசக்தி சந்தைகளில் புதிய விநியோக கவலைகளை ஏற்படுத்தியுள்ளது. எஸ் வங்கியின் முதல் காலாண்டு நிகர லாபம் 33.7 விழுக்காடு உயர்ந்து எதிர்பார்ப்புகளை தாண்டியது. ஏப்ரல் முதல் ஜூன் 2026 வரையிலான காலாண்டில் எஸ் வங்கியின் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 33.7 விழுக்காடு அதிகரித்துள்ளது. இதே காலத்தில் இந்த தனியார் வங்கியின் செயல்பாட்டு லாபமும் 25.5 விழுக்காடு ஆரோக்கியமான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. பாலிமர் ரூபாய் நோட்டு தாள்களுக்காக உலகளாவிய ஏலங்களை அழைக்கிறது ரிசர்வ் வங்கி நிறுவனம். இந்திய ரிசர்வ் வங்கியின் அச்சிடும் பிரிவு பாலிமர் ரூபாய் நோட்டு தாள்களை வழங்க உலகளாவிய உற்பத்தியாளர்களிடமிருந்து ஏலங்களை கோரியுள்ளது. இதன் மூலம் 10 ரூபாய் மற்றும் 20 ரூபாய் நோட்டுகள் இந்தியாவின் முதல் பாலிமர் நாணயமாக மாறக்கூடும் என தெரிகிறது. ஆர்பிஎல் வங்கியின் முதல் காலாண்டு நிகர லாபம் 27 விழுக்காடு உயர்ந்து 254 ரூபாய் கோடியானது. ஆர்பிஎல் வங்கி முதல் காலாண்டில் தனது தனிப்பட்ட நிகர லாபத்தில் 27 விழுக்காடு ஆண்டுக்கு ஆண்டு வளர்ச்சியை பதிவு செய்து 254 ரூபாய் கோடியை எட்டியுள்ளது. எமிரேட்ஸ் என்டிபி உடனான வங்கியின் மூலோபாய உரிமை இணைப்பு இந்த வளர்ச்சிக்கு பெரிதும் உதவியுள்ளது. தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $4,012.70 ஆகவும் வெள்ளி விலையும் உயர்ந்தது. தங்கம் விலை 0.68 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $4,012.70 ஆக நிலைபெற்றது. இதற்கிடையில் வெள்ளி விலையும் 0.25 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்சிற்கு $56.04 ஆக நிறைவடைந்தது. எஸ்பிஐ ஃபண்ட்ஸ் மேனேஜ்மெண்ட் ஐபிஓ $31 பில்லியன் மதிப்பிலான ஏலங்களை ஈர்த்தது. இந்த ஆண்டின் இந்தியாவின் மிகப்பெரிய ஐபிஓ நிறுவன முதலீட்டாளர்களின் பெரும் ஆதரவுடன் ஜூலை 16 அன்று ஏலத்தை வெற்றிகரமாக நிறைவு செய்தது. சாம்பல் சந்தை பிரீமியங்கள் வலுவான முதலீட்டாளர் ஆர்வத்தை காட்டும் நிலையில் இந்த வெளியீடு $31 பில்லியன் மதிப்பிலான ஏலங்களை ஈர்த்துள்ளது. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.